உங்களுக்கும் எந்த விதத்தில் ஒப்பிட முடியும்? உங்களை நீங்களா ஒரு பெரிய மனிதராக நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்களுடைய தலைவரோட உங்களை ஒப்பிட முடியாது. குற்றம் சுமத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தா வெறும் குற்றம் சுமத்துனதோடு இருக்க முடியாது, வழக்கே போட சொல்லியிருக்கலாம். வழக்கே போட்டிருந்தால் இன்றைக்கி என்ன நிலைமை இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி தன்னுடைய தொண்டர்கள் இருப்பதை விரும்ப மாட்டார்கள்னு அவர் சொல்லி பெருந்தன்மை காட்டியதனால் நீங்கள் மனசில் பட்டதெல்லாம் வாயில் வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அடுத்தது ஒரு வசனம் சொல்லியிருக்கீங்க, எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் மனதிற்கு ஏற்பட்ட காயங்களை மறக்க முடியாது. நிறைய வழிகள் காயங்களை தாண்டித்தான் வந்துள்ளேன். என் வாழ்வில் அதிக வழி காயம் கொடுத்தது கரூர் சம்பவம் தான். மக்களை சந்திக்கவும் மக்களிடம் பேசவுமே கரூருக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னவர் வந்தது எத்தனை நாள் கழிச்சு? அந்த சம்பவம் நடந்து 285 நாள் கழித்து. அப்போ தான் எங்கள் திராவிட முன்னேற்ற ஆட்சி உங்களை போக விடாமல் தடுத்ததுன்னா உங்கள் ஆட்சி அமைந்து 2 மாதம் ஆகுது. முன்னாடியே போயிருக்கலாமே, போகலை. அந்த காயம் வழியெல்லாம் அது அப்படியே இருந்ததா அந்த 285 நாளுன்னு கேட்டால், இடையில உங்களோட மனதிற்கு பிடித்த வீட்டு கல்யாணத்துலாம் சிறப்பாக கலந்துக்கிறீங்க. 2026 பிப்ரவரி 9 ஒய்எஸ் சுனில் ரெட்டியோட சாகில் மற்றும் வேதியோட திருமண வரவேற்பில் கலந்துக்கிட்டீங்க. 2026 மார்ச் 5ஆம் தேதி சினிமா தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷோடைய மகன் திருமண வரவேற்பில் கலந்துக்கிட்டீங்க. அப்புறம் டிசம்பர் 27 உங்களுடைய திரைப்படமான ஜனநாயகனுடைய திரைப்பட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடந்த போய் கலந்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு நடனமும் ஆடினீர்கள். ஆனால் உங்களுக்கு மனதிலே வலியும் காயமும் கரூர் போகிற வரைக்கும் இருந்ததுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் உங்கள் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடினீங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எனக்கு மனதில் வலி இருந்தது, காயம் இருந்தது, நான் கரூர் வந்து தான் இதெல்லாம் ஆடுன்னு சொல்கிறது ரொம்ப டீயாக்குறீங்கன்னு மக்களுக்கு தெரியும். ஒரு முதலமைச்சராக வந்தவர் முதலமைச்சரான தகுதியோடு பேசுவதை விடுத்து மற்றதெல்லாம் பேசுகிறீங்க. உங்கள் ஆட்சி அமைந்த பிறகு என்னென்ன செஞ்சுருக்கோன்னு ஒரு சில திட்டங்களை அப்படி மேலோட்டமாக அப்படி போயிட்டே இருந்தீங்க. பெண்கள் பாதுகாப்பை தானே திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நீங்கள் மிகப்பெரிய குற்றமாக சுமத்தினீர்கள். அந்த பெண்கள் பாதுகாப்பிற்கு இந்த ஆட்சி நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் உங்கள் கட்சி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ விஜய் அவருடைய வழக்கே உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு வரும். மிக தெளிவாக உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் அவர் மீது வழக்கு கொடுத்து ஊடகங்களில் பேட்டி கொடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். ஆனால் யாரும் அதை பற்றி வாய் திறப்பதில்லை. உங்கள் கட்சியில் வேறு பத்திரிகை தொடர்புக்குன்னு சில மந்திரிகளை வச்சுருக்கீங்க, அவங்க இது குறித்தும் பேசுவதே இல்லை. இப்போ கடைசியாக என்ன ஆச்சு? விஜய் சரவணனுக்கு துப்பாக்கி இந்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிங்க. அவர் துப்பாக்கி தூக்கிட்டு போய் லாரி டயரத்தை செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து ஏற்கனவே அந்த பெண் போல் இன்னும் ஏதாவது சம்பவம் புகார் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அந்த பெண்களுக்காக கொடுத்தீங்களோ என்னமோ. அப்படி இருந்தால் அவர் நாங்களே அதை வரவேற்க வேண்டியதுதான்னு வச்சிங்களேன். முதல்ல உங்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இங்கே ஆலந்தூரில் ஒரு பகுதிச் செயலாளர் வேம்புலி, அவர் மீது ஒரு பெண் வழக்கு கொடுத்துருக்கிறார். சேலத்து மணிகண்டன், இப்படி போட்டுக்கிட்டே போனால் பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். இப்படி உங்களுக்கு எதை சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்களோ அதை சரியாக செய்தீர்களான்னு முதல்ல பாருங்கள். அதை செய்யலை. ஊழல் வழக்கில் சொல்லணும்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் சந்தி சிரிக்குது வழக்கறிஞர் நியமனத்தில் என்ன நடந்துங்கிறத. திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல குறை சொல்ல வரல. உங்கள் தாவேக கட்சியை சேர்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் ஞானசௌந்தரிங்கிறவங்க